ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்நிலைக்குழு உறுப்பினர், சென்னை மாமன்ற உறுப்பினர், வட சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு சு ஜீவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னை மாமன்ற உறுப்பினராக கடந்த 30 மாதங்களாக நீங்கள் மக்கள் பணி ஆற்றிட்டு வரீங்க. உங்களுடைய மக்கள் பணியை பற்றி பார்வையாளர்களுக்காக. அதாவது முதல்ல நான் தேர்தலில் நிற்கணும்னு விரும்புறதில்லை. ஒரு 43 வருஷம் 42 வருஷம் பொது வாழ்க்கையில் எந்த தேர்தலையும் சந்திக்காதவன். என்னுடைய அதிர்ஷ்டமாக என்னன்னு தெரில, இந்த தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது எங்கள் இயக்கத்தினுடைய முதன்மை செயலாளர், திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய முயற்சியால் முதல்வர் அவர்களே நேரடியாக தலையிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு போன உடனே என்னுடைய கன்னி பேச்சில் திராவிட இயக்க தலைவர்களுக்கெல்லாம் நன்றி சொன்னேன். அதுக்கு பிறகு மன்றத்தில் கிட்டத்தட்ட 72லேருந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடணுங்கிற விதிமுறை இருந்தது. எல்லா அரசு நிகழ்ச்சிகளையும் அரசு கூட்டங்களையும் பாடணுன்னு இருந்தது. ஆனால் நான் மாமன்ற உறுப்பினராக போன அந்த நிமிஷம் வரைக்கும் மன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுற வழக்கம் இல்லை. அப்புறம் 2023 ஜனவரி மாதம் நான் கோரிக்கை வச்சேன். இந்த மாதிரி மன்றத்தில் நீங்கள் தீண்டாமை உறுதிமொழி எடுக்கிறீங்க, திருக்குறள் வாசிக்கிறீங்க, தமிழ்தாய் வாழ்த்தோட மன்ற நிகழ்வுகளை தொடங்கினா நல்லாயிருக்குமா அப்படின்னு கோரிக்கை வச்சேன். அப்போ வணக்கத்திற்குரிய மேயர் என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த மாதத்துலேருந்து தமிழ்தாய் வாழ்த்தோட நிகழ்ச்சிகள் தொடங்கினாங்க. அது என்னுடைய வாழ்நாளில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பாக பாக்கியமாக நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மூலக்குத்தத்தில் தந்தை பெரியார் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மொழிப்போர் தியாகிகள் நினைவிடம் நடராஜன், தாளமுத்து இவங்களுடைய நினைவிடம் மூலக்குத்தத்தில் இருக்குது. அது கேட்பாரற்று இருந்தது. 1994 ஜனவரி 25 அதை நாங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி எங்கள் உயிரின மேலான தலைவர் வைகோ அவர்களை அழைச்சிட்டு போயிட்டு அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினோம். அப்போ நாங்கள் போகும்போது அந்த நினைவிடம் எப்படி இருந்ததுன்னா, மனித கழிவுகளாலும் மலங்களாலும் அது சிதிலம் அடைஞ்சிருந்தது. முடிஞ்ச அளவுக்கு அது சரி பண்ணி அங்கே போய் பண்ணோம். அது இந்த மாமன்ற உறுப்பினர் வாய்ப்பை பயன்படுத்தி அந்த கோரிக்கை வச்சேன். அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு நீங்கள் நினைவிடம் எழுப்பலாமா அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்கான பணிகள் நடந்து முடிய போகுது. இந்த வர ஜனவரி 25க்குள்ளார அது முடிஞ்சிடும். அதுவும் என்னுடைய வாழ்நாளில் எனக்கு ஒரு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னேன். நம்ம எல்லோரும் போக்குவரத்து சிக்னல்களில் பார்த்தோம்னா கையில் நீல கலர் பேனா வச்சு இல்லை ஏதாவது பொருளை வச்சு போகிற வர கார் கண்ணாடியை தட்டி எல்லாத்தையுமே அந்த பொருளுங்களை காமிச்சு யாசகம் கேட்பாங்க. அந்த யாசகம் கேட்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. அண்டை மாநிலங்கள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டவங்க. அந்த சிக்னல்களில் பிச்சை எடுக்கிறத தடுக்கணும், அதை முறைப்படுத்தணும். கலைஞருடைய ஆட்சியில் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு இல்லத்தை அரசாங்கம் நடத்தினாங்க. அது அரசாங்கம் நடத்தின திட்டம் தானேன்னு சொல்லி நீங்கள் நினைக்காம இப்போ பெருநகர சென்னை மாநகராட்சி அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு பேசினா அது எல்லா செய்தித்தாள்களையும் வந்தது. அதுக்கு பிறகு நடிகர் இயக்குனர் பார்த்திபன் அவரும் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையருக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்து இந்த பிச்சைக்காரர்களை நீங்கள் கட்டுப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டினது வரைக்கும் தலைவர் வைகோ கிட்ட என்ன பாடம் கற்றுக்கிட்டனோ அதை ஓரளவுக்கு அங்கே பயன்படுத்திட்டு வரேன். அதில் ஓரளவுக்கு மனநிறைவாக போயிட்டுருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கவுன்சிலர்களுடைய இலக்கணம் அடையாளம் என்ன அப்படின்னா, பொதுமக்கள் மத்தியில் எங்கே கல் மண் ஜல்லி கொட்டி இருக்குதோ அங்கே போய் கவுன்சிலர்கள் நின்றுவாங்க. இதுதான் கடந்த காலத்தில் கவுன்சிலர்களுடைய அடையாளமாக இருந்திருக்குது. நான் தேர்தலில் நிற்கும் போதே பொதுமக்கள் கொடுத்த வாக்குறுதி என்னென்னா, நான் இந்த வார்டில் மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கவுன்சிலர் ஆனால் கல் மண் ஜல்லி கொட்டியிருக்க இடத்துல நானும் வரமாட்டேன், என்னுடைய ஆட்களும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏறக்குறைய இந்த 29-30 மாதங்களாக அதை அப்படியே கடைப்பிடிக்கிறோம். யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்கறதில்ல, எந்த அதிகாரிகளையும் போயிட்டு நச்சரிக்கும் விடுறதில்ல. அது எங்கள் வார்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. எனக்கு மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி பிரிட்டிஷ்காரன் காலத்திலேருந்து நான் மாமன்ற உறுப்பினர் ஆகிற வரைக்கும் சென்னையினுடைய இதய பகுதியாக இருக்கக்கூடிய மூலக்கடையில் எருக்கஞ்சேரியில் 3 தெருக்களுக்கு தெருவிளக்குகளே இல்லை. அதை நான் மாமன்ற உறுப்பினர் ஆனோடனே
சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரீட் லைட் ஏஐயை கூப்பிட்டு கேட்டேன். அவங்க எஸ்டிமேட் போடணும். அதுதான் நாங்கள் பழைய போஸ்ட் இருக்கா, நான் வந்து லைட் வாங்கி தரேன், நீங்கள் போடுங்கன்னு சொல்லி என்னுடைய சொந்த காசில் லைட் போட்டு கொடுத்தேன். அதுக்கு பிறகு பெருநகர சென்னை மாநகராட்சி அந்த மாமன்ற உறுப்பினர் எங்கெங்கே தெருவிளக்குகளை போட சொல்கிறாரோ அதை போடுங்கன்னு சொல்லி இப்போ என்னுடைய வார்டில் தெருவிளக்குகளே இல்லாத தெருக்கள் இல்லைங்கிற நிலைமை உண்டாக்கியிருக்கேன். மொத்தம் வந்து 392 தெருக்கள், ஏறக்குறைய 18,000 சில்லற குடியிருப்புகள், 58,489 வாக்காளர்கள், 19,000 மக்கள் குடியிருக்கிற பகுதி. ஒரு சென்னையினுடைய 2வது பெரிய வார்டு அது. அதில் வந்து பணி செய்கிறதுங்கிறது நிறைவாக இருக்குது. நேற்று மேயர் முன்னிலையில் இந்த பட்ஜெட் நிதி தாக்கல் குறித்த நகல்களை வந்து கிழிச்செறிஞ்சு தங்களுடைய எதிர்ப்பை காமிச்சிருக்கிறீங்க, அது பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அதில் என்னன்னா வந்து மத்திய அரசு வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்துக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கிறதில்ல. தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள், அமைச்சர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க எந்த கோரிக்கை வச்சாலும் அதை ஏளனம் பண்ணுறது, ஏகடியம் பண்ணுறது, கேட்குறது வந்து கொடுக்கறதில்ல. என்னமோ அவங்க எஜமானர்கள் மாதிரியும் அவங்களுக்கு நாம் அடிமைகள் மாதிரியும் அவங்க நடத்துகிறாங்க. அதுக்கு என்ன காரணங்கிறது வந்து அவங்களும் தெளிவாக சொல்ல மாட்டேன்றாங்க. என்னன்னா, இது வந்து பெரியார் பக்குவப்படுத்தின மண், அறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட தடம். இதில் வந்து சனாதன கூட்டங்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் வந்து நம்ம வெள்ள நிவாரண நிதி நம்ம முதலமைச்சர் கேட்டிருந்தார். கேட்ட வெள்ள நிவாரண நிதியை கொடுக்கல. வெறும் வந்து 200 சில்லற கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பல 100 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. மற்ற மாநிலங்களோட அதிக பாதிப்பு நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம கேட்ட நிதியை கொடுக்கல. இப்போ நீங்கள் நிதிநிலை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா கூட சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டம், அப்புறம் மதுரை கோவைக்கான மெட்ரோ திட்டத்தில் அதுக்கான நிதி இல்லை. ஆனால் இவ்வளோ நிதி நெருக்கடியிலையும் தமிழ்நாடு அரசு வந்து அதுக்காக 21,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்குது. அப்போது ஒரு 5 புள்ள ஒரு தாய்க்கு இருக்குன்னா அந்த 5 புள்ளையும் தாய் வந்து ஒரே மாதிரியாக பார்க்கணும். ஒரு புள்ளையும் ஒரு மாதிரியாக பார்த்தா அந்த தாயை வந்து தாயின்னு சொல்லுவாங்களா, பேயின்னு சொல்லுவாங்களா? நீங்கள் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய சேஷ்டையை பாருங்கள். அவங்களுடைய தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது அவங்களுடைய முகத்தில் வந்து ஒரு தாய்மைக்கான அடையாளமே இல்லை. அதுக்காக நான் பேயின்னு சொல்ல மாட்டேன். ஒரு தாய்மைக்கான அடையாளம் இல்லை. அவங்க வந்து அந்த தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது அவங்க கடுன்னே பதில் சொல்கிறாங்க. பிஜேபி உறுப்பினர்கள், பிஜேபி கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது மட்டும் பல்லு 32 அந்த அம்மாவுக்கு தெரியுது. ஆனால் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது மட்டும் வந்து ஏதோ ஒரு பெரிய சர்வாதிகாரி ஹிட்லருக்கு பேத்தி மாதிரி பதில் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, பல்ல கடிக்கிறாங்க, ஆங்கிறாங்க, ஊங்குறாங்க. நீங்கள் அவங்களுடைய சேஷ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டு பெண்மணி தானான்னு சந்தேகமாக இருக்குது. ஏன் தமிழ்நாடு மேலே இவ்வளோ வஞ்சம் அப்படின்னு தெரியல. பெரிய வன்மத்தை வந்து அவங்க வந்து இந்த பட்ஜெட்டில் காமிச்சிருக்காங்க. அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற விதமாக தான் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், நானும் எங்கள் 139வது வார்டு மாமன்ற உறுப்பினர் தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சைதை சுப்பிரமணி, நாங்கள் 2 பேரும் பேசணும். முதல் நாள் மாலையில் பேசணும், ஏதாவது பண்ணோம்பான்னு. அப்போ பட்ஜெட் நகலை கொளுத்திடலான்னு முடிவு எடுத்தோம். அவர் என்ன பண்ணார், சுப்பிரமணி வந்து பட்ஜெட் நகலை பிரதி எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்து நாங்கள் 2 பேர் மன்றத்தில் பேசும்போது காங்கிரஸ் உறுப்பினர்கள் கவனிச்சாங்க. இவங்க 2 பேர் ஏதோ பண்ண போகிறாங்க, நம்மளும் ஏதாவது பண்ணணும், முந்திக்கணும். நாங்கள் இதை தான் பண்ண போகிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணாங்க, கூட்டம் கூடினோடனே கேள்வி நேரம்னாங்க மேயர். அப்போ நான் என்னுடைய இருக்கையிலேருந்து எழுந்திரிச்சு வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே 1 நிமிஷம் அப்படின்னு நான் வந்தேன். அதுக்குள்ளார அவர் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்கள் எழுந்திரிச்சு மைக்கை ஆன் பண்ணுங்க. அவங்க மைக்கை எதிர்பார்த்தாங்க. நான் மைக் இல்லாமல் போயிட்டு அதை கண்டனம் தெரிவித்து நாங்கள் முதல்ல கிழிச்சிட்டோம். நானும் 139வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியம். அதுக்கு பிறகு வந்து வெளியில் வந்தோடனே பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி கிழிச்சிருக்கிறீங்களா, அதனால் வந்து உங்கள் மேலே ஏதாவது நடவடிக்கை பாயமான்னு கேட்டாங்க. அப்போ நான் பதில் சொல்லிட்டு வரோம் சொன்னேன், நாடாளுமன்றத்தில்
இது போல் சம்பவங்கள் நடந்திருக்குது, சட்டமன்றத்தில் நடந்திருக்குது, அதே தான் மாமன்றத்தில் நடக்குது அப்படின்னு. மற்றது பெருசாக விரிவாக சொல்ல. எங்கள் தலைவரே வந்து ஹிந்தியில் வந்த கடிதத்தை வந்து கிழித்து நாடாளுமன்றத்தில் தூக்கி எறிஞ்சவர். அதனால் வந்து எங்களுக்கு அதிலலாம் ஒன்றும் அச்சம் கிடையாது. ஏதாவது நடவடிக்கை வருமானு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், மறுமலர்ச்சி திமுகவில் இருக்கிற யாரும் வந்து பதவிக்காக நாக்க தொங்க விட்டு அலைகிறவங்க கிடையாது. மக்களுக்கான இயக்கம் இது, மக்களுக்காக நாங்கள் பண்ணுறோம், இது பண்ணுறோம். அதனால் நடவடிக்கை வந்து அந்த நடவடிக்கை ஏற்றுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் நடந்த பட்ஜெட் நிதி தாக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வரியவே வரி விதிப்பு தீவிரவாதம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அது பற்றி உங்களுடைய பார்வை? நீங்கள் அந்த ஜிஎஸ்டின்னு வரும்போது நம்ம மாநிலங்கள் வசூலித்து கொடுக்குற ஜிஎஸ்டியை அவங்க மொத்தமாக அபகரிச்சிடுறாங்க. அபகரித்து ஏதோ அவங்க வந்து தேசம் முழுமைக்கும் வந்து நல்லது பண்ணுற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. முதல்ல வந்து ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறது 100க்கு 100 உண்மை. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஜிஎஸ்டி வச்சா ஒன்றியத்தில் வந்து அரசுகள் இயங்கிட்டு இருந்தது இல்லை. ஆனால் இவ்வளோ ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறாங்க, இவ்வளோ ஜிஎஸ்டி வாங்குறாங்க, மக்களுக்கான அடிப்படை தேவைகள் எதுவுமே கிடைக்கலையா? மக்கள் நிம்மதியோடு இருக்காங்களா? மக்கள் சந்தோஷத்தோடு இருக்காங்களா? மக்கள்கிட்ட வந்து எந்தெந்த முனையில் வந்து அது வந்து எந்தெந்த முறையில் வந்து அந்த வழிப்பறி பண்ணுமோ அத்தனை வழிப்பறியும் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பணக்காரர்களுக்கு ஒரு சலுகை, ஏழைகளுக்கு ஒரு சலுகை. பணக்காரர்களுக்கு வந்து கடன் தள்ளுபடிங்கிறாங்க. ஆனால் வந்து இந்த பக்கம் பார்த்தா கிட்டத்தட்ட 8000 சில்லற கோடி ரூபாய் என்னமோ வந்து ஏழைகள்கிட்ட மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அபராதம் விதித்து வசூல் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து ஏழை எளிய மக்களுக்கான அரசா இல்லை பண முதலைகளுக்கான அரசாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். அதனால் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிற கூற்று 100க்கு 100 உண்மை. அதைத் தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் நடந்த விவாதத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்து பேசும் பொழுது இந்த பட்ஜெட்டுக்கான அல்வாவை கிண்டும் பொழுது அந்த அல்வா செய்யக்கூடிய இடத்துல கூட சிறுபான்மை மக்களுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னதுக்கு நிர்மலா சீதாராமன் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சிருக்கிறாங்க. அந்த சிரிப்பை வந்துட்டு கண்டித்து ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறாரு. அந்த நமட்டு சிரிப்புக்கு தங்களுடைய பார்வை? அவங்க ஆதிக்க உணர்வை காட்டியிருக்காங்க. நாங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்க, நாங்கள் ஆதிக்கம் அப்படி தான் செலுத்துவோம் அப்படின்னு காட்டியிருக்காங்க. அதான அர்த்தம் அவங்க அந்த நமட்டு சிரிப்புக்கு. தனக்கு கீழே இருக்கிறவனை பார்த்து எவன் ஒருத்தன் இறங்குறானோ, தனக்கு கீழே இருக்கிறவனை பார்த்து எவன் ஒருத்தன் உருகிறானோ, தனக்கு கீழே இருக்கிறவனை எவன் ஒருத்தன் கை தூக்கி விடுறானோ அவன் தான் மனித நேயம் உள்ளவன். நான் வந்து சமுதாயத்தையோ இல்லை ஜாதியோ மதத்தையோ பேசக்கூடாது, பேச விரும்பலை. ஆனால் அவங்க நடந்துக்கிற விதம் வரும்போது அவங்க அதை தானே காட்டியிருக்கிறாங்கன்னு தோணுது. கிட்டத்தட்ட வந்து 98% வந்து பெரியார் சொன்ன மாதிரி 98% பேர் 2% அடங்கி நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அது என்ன நியாயம்? என்ன அதில் வந்து ஜனநாயகம் இருக்குது? நிர்மலா நான் தான் சொல்கிறேண்ணே, நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வுலையும் பாருங்கள், நிர்மலா சீதாராமன் வந்து ஏதோ ஹிட்லர்னுடைய பேத்தி மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. எந்த கேள்விக்கு எந்த இதுக்கு பதில் சொல்லணும் பேசணும்னாலும் அவங்களுடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆண் மகனுக்கு கூட அது வராது. அந்த பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. அந்த புடவை தூக்கி எறிகிறதுன்னா, அந்த தலையை போட்டு இது பண்ணுறதுன்னா அது வந்து சரியில்லையே ஒரு நிதியமைச்சருக்கு. அதான் சொன்னேன், அவங்கள பார்த்தா வந்து ஒரு நிதியமைச்சர் ஒரு தாய்மைத்தனத்தோடு நடந்துக்கணும். ஆனால் அந்த தாய்மைத்தனம் அவங்ககிட்ட இல்லை. அவங்க தர அவ்வளோதான். நீங்கள் அதுக்கு மேலே அதுக்குள்ளே போகாதீங்க. அதுக்குள்ளே போனால் நான் வேறு ஏதாவது சொல்லி தொடர்ச்சியாக தமிழ்நாடு வந்து இந்த வெள்ள நிவாரணத்துக்கான நிதியை வந்துட்டு மத்திய அரசுக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு கேட்டது ஒன்று, ஆனால் தமிழ்நாடுக்கு கொடுத்த நிதி வந்துட்டு குறைஞ்சபட்ச நிதி தான் கொடுத்தாங்க. தமிழ்நாடு அதிகபட்ச நிதி கேட்டிருந்தது, ஆனால் அதுக்கும் ரொம்ப குறைவாகவே நிதியை கொடுத்துருந்தாங்க. ஆனால் பீகாரில் வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான நிதியை வந்துட்டு அவங்க அதிகப்படியாக கொடுத்துருக்கு. 1000 கோடி. அதை எப்படி பார்க்க? அவங்களுக்கு 1000 கோடி கொடுத்தாங்க, நமக்கு 271 கோடி ரூபாய். எல்லாம் வந்து பாதிப்பெல்லாம் வந்து முடிஞ்சு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நிவாரண தொகைலாம் கொடுத்ததுக்கு பிறகு அது கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகு தான் அந்த 271 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. சும்மா கொடுத்துடல. உச்சநீதிமன்றம் கண்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டதுக்கு பிறகு தான் அந்த 271 கோடி ரூபாய் நம்ம கொடுத்துருக்காங்க. சும்மா கொடுக்கல அவங்க. நீங்கள் அதுதான் சொல்கிறேன்ல, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வந்து வெண்ணெய் வச்சுருக்கிறாங்க அவங்க. அவள்னா வேறு மாதிரி பார்க்குறாங்க, இவாள்னா வேறு மாதிரி பார்க்குறாங்க. எப்படியாவது வந்து இந்த மண்ணை வந்து அவங்கள ஆக்கணும்னு நினைக்கிறாங்க.
அப்போது இந்த மண்ணை வந்து அவங்களது ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற மக்கள்லாம் அரவணைக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே உள்ள மக்களை பகைக்க என்னாகும்? உங்கள் மேலே பகை தான் அதிகமாகும். எங்கே எப்படி உங்கள்கிட்ட நெருங்கி வருவாங்க? நீங்கள் சண்டை போடுறவங்கள்ட்ட சமாதானம் பண்ணால் தானே இணக்கமாக ஆவீங்க. இன்னும் சண்டையவே நீங்கள் தூண்டி விட்டுட்டு இருந்தால் எப்படி உங்கள்கிட்ட சமாதானமாக போவாங்க? இந்த அரசு இது திராவிட மண், திராவிட பூமி, இந்த அரசு திராவிட அரசு அப்படிங்கும்போது இதை வந்து நீங்கள் வந்து எப்படி கவர் பண்ணணும் அப்படி கவர் பண்ணணும். நீங்கள் அரட்டி மிரட்டி உருட்டி கவர் பண்ணிடலாம்னு நினச்சா நாங்கள்லாம் பெரியாருடைய பேர பிள்ளைகள். உங்களுடைய அடக்குமுறைக்கு உங்களுடைய இதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். ஏன்னா வந்து முதல்ல வந்து வெள்ளையனை எதிர்த்து குரல் கொடுத்ததே வந்து இந்த தமிழ் மண்ணு தான், திராவிட மண்ணு தான். இந்த திராவிட மண்ணிலேருந்து தான், திராவிட பூமியிலேருந்து தான், திராவிட மன்னர்கள் தான் வெள்ளையர்களை எதிர்த்துருக்குறாங்க. நீங்கள்லாம் வந்து சிறைச்சாலையில் போய் சொகுசாக வாழ்ந்தவங்க, அந்த வரலாறுலாம் எங்களுக்கு தெரியும். வஉசி செக் இழுத்தார், அந்த தலைவர் புக் எழுதினார், இந்த தலைவர் புக் எழுதினார்னு சொல்லி சொன்னால் இறந்து போன தலைவர்கள் நான் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும். வஉசி செக் இழுத்தார், சுப்பிரமணிய சிவா இது தொழுநோயோட வெளியில் வந்தார். இப்படி எங்கள் தலைவர்கள்லாம் வந்து பெரும் தியாகங்களை பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து வெள்ளையர் ஆட்சியில் கூட சொகுசாக தான் சிறையில் வாழ்ந்துருக்கிறீங்க. நாங்கள் வந்து போராளிகள், காட்டி கொடுக்கவும் மாட்டோம், கூட்டி கொடுக்கவும் மாட்டோம். போராடியே காலம் முழுக்க இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து அவங்க அப்படி தான் இருப்பாங்க. எனக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சிகள் வந்து வேற்றுமையை மறந்து தமிழகத்தினுடைய உரிமைக்காக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராடணும், குரல் கொடுக்கணும். நம்ம வந்து காவேரி தண்ணின்னு கேட்டால் கர்நாடகத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுறாங்கல்ல, நம்ம ஏன் ஒன்றா சேர மாட்டேன்றோம்? நம்ம ஒன்று சேரக்கூடிய அந்த பழக்கம் வரணும். அரசியல் நடைமுறைகள் நெறிமுறைகள் மாறி அதை கடந்து நாம் ஒரு இனம், நம்ம ஒரு மாநிலம், நம் மக்களுக்கான உரிமைகளை நாம் பெற்றுத்தரத்துக்கு ஒன்று சேரணுங்கிற எண்ணம் வந்து அரசியல் கட்சிகளுக்கு வரணும். அது வந்தால் தான் தமிழ்நாடுக்கு வந்து புது விமர்சனம் பிறக்கும். ஒரு ஒற்றை மனிதராக ஒற்றை கட்சியாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் அதை பண்ணிகிட்ருக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஓங்கி குரல் கொடுத்தா தான் நமக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும். தேர்தல் காலத்தில் இல்லைங்க வெற்றி பெறுங்க தோற்று போங்க, அது பிரச்சனை இல்லை. அது வந்து அது தேர்தல் காலம். ஜெயிச்சு வந்தது பின்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக இருந்து வேலை செய்ய பார்க்கணும். இந்த அரசு கொண்டு வர திட்டத்தை அந்த அரசு வந்தால் கை விட்டுருது, அந்த அரசு கொண்டு வந்த திட்டத்தை இந்த அரசு கைவிடும் போது மக்களுடைய வரி பணம் எவ்வளோ பணம் வீணாகுது. அதில் முதல்ல எல்லாரும் ஒன்று சேர்ந்து இணக்கம் காட்டி இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடணும். அதுதான் வந்து நமக்கும் நல்லது, நம் மக்களுக்கும் நல்லது. பிஜேபிக்கு வாக்களித்த மாநிலங்களுக்கு அதிகப்படியான நிதிகளை ஒதுக்கி இருக்கிறாங்க. பிஜேபிக்கு ஓட்டு போடாத மாநிலங்களை இந்த பிஜேபி அரசாங்கம் கைவிட்டு இருக்குது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும். இதில் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லும் பொழுது மற்ற மாநிலங்களை இவங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் வந்து நாட்டுக்கு ஒருத்தர் தலைவராக தேர்ந்தெடுத்த விட்டேன். இந்த ஒன்றியத்தில் 28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். அவங்க பார்க்கலன்னா அவங்க பார்ப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இவர் ஒன்றும் வாஜ்பாய் கிடையாது, அடல் பிகாரி வாஜ்பாய் கிடையாது. என்ன இவர் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாத காரியங்களெல்லாம் செஞ்சு தான் அவர் பிரதமராக இருக்கார். ஆனால் அதில் வந்து அவரை பிரதமராக்குனதில் நம்ம மாநிலத்தினுடைய ஊடகங்களுக்கும் செய்தித்தாள்களுக்கும் வந்து பங்கு உண்டு. அவர் குஜராத்தில் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஏதோ ஒரு மூலையில் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார். ஆனால் இங்கே பார்த்தா வந்து அந்த செய்தி 8 கால செய்தியாக வரும். நம்ம மாநிலத்தில் நம்ம முதலமைச்சர் பெரிய காரியத்தை பண்ணியிருப்பார், அது செய்தி 4ஆம் பக்கத்தில் வரும். மோடிங்கிற ஒரு மனிதனை பெரிய பிம்பமாக்குனதே வந்து ஊடகங்களும் செய்தி நிறுவனங்களும் தான். அதனுடைய விளைவை இப்போ நாம் அனுபவிக்கிறோம். அதுக்கு பிறகு அவர் பிரதமரான பிறகு எத்தனை முறை பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு? சந்திக்கவே மாட்டேன்றாரு. பத்திரிகை ஊடகங்களெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே அவர் மதிக்கிறதே இல்லையே. அண்ட் பட்ஜெட் தாக்கல் நிதி வந்து ராகுல் காந்தி பேசி முடிச்சதுக்கு பிறகு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்துட்டு பொருளாதார ரீதியா வளர்ந்து வர நாடா இருக்குது, கொரோனா தொற்று பாதிப்புக்கு பிந்தைய நிலையில அதோடைய வளர்ச்சி வந்துட்டு கொஞ்சம் வேகமா வளர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைஞ்ச 125 நாடுகள்னு வச்சிங்க. 125 நாடுகளில் 111வது இடத்துல இந்தியா இருக்குது. அது பெரிய வளர்ச்சி. அது 111வது இடத்துல இருக்குது. 111வது இடத்துல இருக்கிறத வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னால்
அப்போ 125வது இடத்துக்கே கொண்டு போயிடலாம். அது பெரிய வளர்ச்சி ஆகிடும்ல. நீங்கள் அந்த அரசு இருக்கும்போது இத்தனாவது இடத்துல இருந்தது, இந்த அரசு இருக்கும்போது இத்தனாவது இடத்துல இருந்தது, நாங்கள் இத்தனாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோங்கிறது இல்லை. நீங்கள் 10 வருஷம் மோடி ஆட்சியில் நீங்கள் வந்து எத்தனாவது இடத்துக்கு வந்திருக்கிறீங்க? 111 இருக்கிறது ஒரு பெரிய சாதனை இல்லையே. நல்லா வசதியாக நல்லா வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் பிரதமரை சுற்றி இருக்கிற அதானி மதானி விஜய் மல்லையா அந்த மாதிரி ஆட்கள் தானே இருக்கிறாங்க. எங்கள் நிலைமை என்ன? அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குல்ல. வெறும் ராமரை சொல்லி அரசியல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நாங்களாம் மட்டும் யார்? அல்லாவை கும்பிட்றவங்க அல்லாவை தொழுகிறவங்க அல்லாவை தொழுகிறாங்க, ஜீசஸை ஜெபிக்கிறவங்க ஜீசஸை ஜெபிக்கிறாங்க, பெருமாளை கும்பிட்றவங்க நாங்கள் பெருமாளை கும்பிட்றோம். நாங்கள் இன்னமும் வந்து ராமருக்கு விரோதி மாதிரியும் கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ணரோட நாங்கள் இன்னமும் பங்காளி சண்டை போட்டுக்கிற மாதிரியும் இல்லையா? நாங்களும் கும்பிட்றோமே, நாங்களும் தீபாவளி கொண்டாடுறோம், நாங்களும் பொங்கல் கொண்டாடுறோம், நாங்களும் ஆடியில் கூழ் ஊற்றுறோம், நாங்களும் இந்துக்கள் தானே. நீங்களே எங்களை ஏற்றுக்க மறுக்கும் போது தானே உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை வருது. அண்ணா கேட்டார், என்ன கேட்டார்? நீ யார்? உனக்கு எனக்கு என்ன உறவு? உன் பண்பாடு வேறு, உன் கலாச்சாரம் வேறு, உன் நாகரிகம் வேறு. என் பண்பாடு வேறு, என் கலாச்சாரம் வேறு, என் நாகரிகம் வேறு. நான் ஏன் உன்னோட சேர்ந்துருக்கணும்? அண்ணா வந்து தனிநாடு கோரிக்கையை கைவிட்டேன் அப்படின்னாரு. ஆனால் நான் வந்து கைவிட்டுருக்கிறேன். ஆனால் நான் வந்து தனிநாடு கேட்டதுக்கான காரணங்கள் அப்படியே இருக்குது அப்படின்னாரு. இப்போ என் தலைமுறையில் இல்லை, கேட்கலை. நாளைக்கு என் தலைமுறையில் என் பையனுடைய பிள்ளைனுடைய தலைமுறையில் கேட்கலாம், என் பேரனுடைய தலைமுறையில் கேட்கலாம். அந்த நிலைமைக்கு போகாமல் எவன் ஆட்சி நடத்துனானோ அவன் தான் தலை சிறந்த ஆட்சியாளர். ஆனால் இன்னைக்கு பஞ்சாப் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இது வந்து அகாலிதளம் இந்திரா காந்தி காலத்தில் இது பண்ணாங்க, அதுக்கப்புறம் அடங்கி போச்சு. ஆனால் இப்போ மோடி காலத்தில் வந்து பஞ்சாப் ஆரம்பிச்சிட்டாங்களே தனி நாடு கேட்டு. ஒவ்வொரு மாநிலமும் ஆரம்பித்தா மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லாமல் ஆட்சி நடத்தணும். இந்த நாடை பொறுத்த வரைக்குமே 6 பேர் கொண்ட ஒரு சக்கர வியூகத்துல மாட்டிக்கிட்டு இருக்குது. அந்த 6 பேர் யாருன்னா அம்பானி, அதானி, மோடி, அமித்ஷா, அதுக்கப்புறம் அஜித் தோவல், மோகன் பகவத். இவங்க 6 பேர்கிட்ட தான் இந்த நாடு மாட்டி இருக்குது. இந்த நாடு வந்து இவங்க கையில சிக்கி இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனையா இருக்குது. ஆனா இதை வந்து எப்படியானாலும் இந்தியா கூட்டணி வந்துட்டு இதை முறியடிக்கும், இந்த சக்கர வியூகத்தை இந்திய கூட்டணி முறியடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் சொல்கிறேன். இப்போ அபிமன்யு வந்து அந்த சக்கர வியூகத்தை வந்து உடச்சி எறியாமல் வந்திருக்கலாம். ஆனால் இந்த இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற ராகுல் காந்தி கண்டிப்பாக இன்றைக்கெலாம் நாளைக்கு அதை உடைப்பார். அந்த நாள் வரும். நல்லவர்கள் எல்லா நாளும் நலிந்து போனதில்லை, கெட்டவர்கள் எல்லா காலத்துலேயும் கோல் வச்சினதில்லை. நல்லவங்க வந்து கோல் வச்சக்கூடிய காலம் வரும். அதுக்கான சூழலை மோடி தானாக உருவாக்கி கொடுக்குறார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகவினுடைய முதன்மை செயலாளர் திரு துரைவைகோ அவர்கள் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டாரு. அவர் வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. அது பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் சார்? நல்ல வேலை நீங்கள் அரசியலுக்குள்ளே போக மாட்டீங்களோன்னு நினச்சேன். நீங்கள் அதாவது வந்து என்னென்னா, முதல்ல வந்து மச்சி வீடாக இருந்தாலும் குச்சி வீடாக இருந்தாலும் தனி வீடு அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையாகவும் இருந்தது, என்னுடைய பாணியாகவும் இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கழகத் தோழர்களுடைய உணர்வும் அதுதான். ஏன் வந்து தனிச்சின்னம், அந்த தனிச்சின்னம் முடிவுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு அரசியல் கட்சி, நமக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு தடங்கள் இருக்குது, அதுபடி நாம் பயணிக்கணும். அப்போ வந்து நமக்கான ஒரு சின்னம் இருந்தால் தான் நாம் வந்து அதுபடி பயணிக்க முடியும், அதில் வெற்றி பெற்று போனால் தான். இப்போது எங்கள் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் ஆர்வீரவல் துரைவைகோ அவர்கள் திருச்சியில் உறுதியாக இருந்தார். தனிச்சின்னங்கிறதுல தீப்பெட்டி சின்னத்தில் போட்டி போட்டார். ஏறக்கூடிய வந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற 10 பேரில் 8வது இடத்துல அவர் இருக்கிறார். இன்றைக்கி வந்து அவர் வெற்றி பெற்று தனிச்சின்னத்தில் போனதுக்கு பிறகு அங்கே 5 நிமிஷம் 7 வினாடிகள் பேசியிருக்கார். அவர் அப்போ மறுமலர்ச்சி திமுகவுடைய உறுப்பினருங்கிறதுனால தான் அந்த பட்ஜெட் அறிக்கை மேலே அவருக்கு பேசுகிறதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சிது. அவர் அதே வந்து இன்னொரு கட்சியினுடைய சின்னத்தில் நின்றுருந்தால் அந்த கட்சியினுடைய உறுப்பினராக தான் இருந்திருப்பார். அப்போ அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது.
அவருடைய திறமை வெளிப்படாது. இப்போ நானும் தம்பி சுப்பிரமணியம் மாமன்றத்தில் வந்து இந்த பட்ஜெட் நகலை கிழிக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் 2 பேருமே பம்பரம் சின்னத்தில் போட்டி போட்டு வெற்றி பெற்றவங்க. வேறு கட்சி சின்னத்தில் போட்டி போட்டு இது பண்ணியிருந்தால் அந்த கட்சி கொறடானுடைய உத்தரவு கட்டுப்பட்டு தான் நாங்கள் இருக்கணும். இதுங்கும் போது நாங்கள் சுதந்திரமாகவும் சுயமாகவும் செயல்பட முடியுது. இது தனிச்சின்னங்கிறது வந்து ஒவ்வொரு இயக்கத்துக்கான அடையாளம். ஒவ்வொரு இயக்கத்தையும் வந்து அடையாளப்படுத்துறது அந்த தனிச்சின்னத்தில் வெற்றி பெற்று போகனா தான் அந்த உறுப்பினர்கள் வந்து சோபிக்க முடியும். நீங்கள் இன்னொரு கட்சி சின்னத்தில் வந்து இந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி சின்னத்தில் போட்டி போட்டால் என்ன ஆகும்னு சொன்னால் நம்ம அந்த கொறடானுடைய உத்தரவுப்படி தான் நம்ம எல்லாம் இயங்கணும். அதே நேரத்தில் வந்து நான் வந்து இப்போது திமுக கூட்டணியில் திமுகனுடைய சின்ன உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுறேன்னு சொன்னால் நான் இந்த கட்சியில் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராகி அந்த உறுப்பினர் கார்டை வாங்கினதுக்கு பிறகு தான் உதயசூரியன் சின்னத்தில் நான் போட்டி போட முடியும். அப்போ நான் வந்து பதவிக்காக ஆசைப்பட்டு ஒரு 5 வருஷம் இந்த கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போய் நின்று ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ ஒரு மாமன்ற உறுப்பினராகவோ ஆகிட்டு அதுக்கு பிறகு அடுத்த முறை வந்து எனக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது நான் திரும்பி இங்கே வரும்போது என்னுடைய சீனியாரிட்டி அடிபட்டு போயிடும். நான் வந்து 25 வருஷம் 30 வருஷம் உழைச்சது அடிபட்டு போயிடும். அது வந்து ஒவ்வொரு இயக்க தோழனுக்கும் உள்ள பிரச்சனை. அதனால் வந்து இந்த தனிச்சின்னம் தனி வீடு, அதாவது வந்து குச்சி வீடாக இருந்தாலும் மச்சி வீடாக இருந்தாலும் தனி வீடுங்கிறதுல 100க்கு 100 நியாயமானது. இப்போ அவருடைய ஆற்றல் என்னங்கிறது வெளிப்பட்டுருக்குல்ல. இன்றைக்கி இந்தியாவில் வந்து எதிர்பார்க்கக்கூடிய இளம் தலைவர்கள் ஒரு தலைவராக வந்து அந்த நாடாளுமன்றத்தில் அவர் ஜொலிச்சார்ல, அந்த ஒரு உணர்வுபூர்வமாக பேசுனது, அவருடைய ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தினது, தன்னுடைய தந்தைக்கு நிகரான ஆற்றல் எனக்கும் இருக்குதுன்றதை காமிச்சார்ல, தலைவர் வைகோக்கு நிகரான ஆற்றல் இருக்குதுன்னு காமிச்சார்ல, அச்சப்படல, கூச்சப்படல. முதல் பேச்சு தான், கன்னி பேச்சு தான். கன்னி பேச்சுங்கும் போது பலருக்கு பதட்டம் இருக்கும், நடுக்கம் இருக்கும். அந்த நடுக்கம் பதட்டம் இல்லாமல் பேசினார்ல, அடின்னு அடிச்சு நொறுக்கினார்ல, அதுதான் தனிச்சின்னத்துக்கான மகத்துவம். இப்போ மறுமலர்ச்சி திமுகவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கார். போன தேர்தலில் அண்ணன் கணேசமூர்த்தினை வெற்றி பெற்று போயிருந்தாலும் அவர் மறுமலர்ச்சி திமுகனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, திமுகனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தான். அதுக்கு தான் அந்த தனிச்சின்னத்துக்கு உள்ள தனித்தன்மை. வருங்காலங்களில் வரக்கூடிய தேர்தல்களில் இந்த அவருடைய தனிச்சின்னத்தில் இதே தனிச்சின்னத்தில் அவர் போட்டியிடுவாரா? யாரு? திரு துரைவைகோ. அவர் மட்டும் இல்லை மறுமலர்ச்சி திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தனிச்சின்னத்தில் போட்டி போடுவாங்க. நம்புகிறேன், போட்டி போடணும். போட்டி போட்டால் தான் இந்த இயக்கம் வந்து உயிர் போட இருக்கும். நான் இன்னொரு சின்னத்தில் போய் போட்டி போட்டு நான் மறுமலர்ச்சி திமுக காரன்னு சொல்கிறதுல நான் தப்பு. வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் இந்த இயக்கத்தினுடைய பேரில் இந்த இயக்கத்தினுடைய சின்னத்தில் போட்டி போட்டு ஜெயிச்சாதான் அந்த இயக்கத்துக்கு பெருமை. ஜெயிக்கிறதுக்கு எனக்கு அந்த சின்னம் வேணும், நான் அரசியலில் பயணிக்கிறதுக்கு இந்த கட்சி வேணும் அப்படிங்கிறது வந்து இல்லை. போன தேர்தலில் வந்து சில காரணங்களால் அது பண்ணாங்க, சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில். இனி எதிர்காலங்களில் வந்து அப்படி தான் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க பம்பரம் சின்னத்தில் போட்டு எல்லா மாநகராட்சியிலையும் நாங்கள் கவுன்சிலர்கள் இருக்கிறோமே. பம்பரம் சின்னத்தில் போட்டி போட்டு எல்லா மக்கள் வந்து இன்னாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டா தெளிவாக அந்த சின்னம் எதுன்னு சொல்லி தேடி போய் ஓட்டு போடுவாங்கங்கிறது திருச்சி உதாரணம். தீப்பெட்டி தேர்தலுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க? ஒரு 15 நாள் இருக்குமா? 15 நாளுக்குள்ளே போய் வீடு வீடாக சேர்த்தாச்சு இல்லை. சோசியல் மீடியா இருக்குது, ஊடகங்கள் இருக்குது, கொண்டு போய் சேர்த்துருவாங்க. எங்களால் வந்து எங்கெங்கெல்லாம் சுயேட்சைகள் தீப்பெட்டி சின்னம் வாங்கி நின்றுச்சோ அங்கெல்லாம் அவங்களும் கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கிறதா தகவல். ஒருத்தர் பிரச்சாரத்துக்கே போகல, திருச்சியில் தான் பிஸ்கட் சின்னத்தில் போட்டி போட்டிருக்கிறாரு. பிஸ்கட் தீப்பெட்டி மாதிரி இருந்தது, அவர் ஒரு 15,000 ஓட்டை வாங்கிவிட்டார். அதனால் வந்து தனிச்சின்னங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கு மேலே தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அது கட்டுப்படுறது வந்து ஒரு இயக்க தொண்டனா அது என்னுடைய கடமை. மதிமுகவினுடைய முதன்மை செயலாளராக திரு துரைவைகோ அவர்கள் நியமிக்கப்பட்ட பிறகு மதிமுகவில் ஏற்பட்ட மாற்றங்கள் அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, அவர் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டதுக்கு பிறகுங்கிறத விட அவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அரசியல் உள்ளர நேரடியாக பிரவேசிக்கிறார். அப்போ அப்படி வரும்போது அதில் வந்து ஒரு எழுச்சியும் புத்துணர்ச்சியும் வந்து இயக்கத்தோழர்களுக்கு கிடைக்குது. தலைவர் வைகோ வந்து கோவிட் நேரத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போகிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து சென்னை மண்டல மாநாட்டில் ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது. அந்த பிரச்சனை நடக்கும்போது கழகத் தோழர்கள் ஒரு 4 பேர்
5 பேர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. அடைக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த நேரத்தில் தலைவர் வந்து உடல்நலம் சரியில்லாமல் ஓய்வில் இருக்கிறாரு, மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த 5 பேருடைய குடும்பங்களையும் போய் சந்தித்து ஆறுதல் சொல்கிறார், பேசுகிறார். அப்போ பேசும்போது அங்கே கழக தோழர்களுடைய குடும்பங்கள், அவங்களோட கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் அவர் உள்வாங்கிறார். உள்வாங்கினதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், மெல்ல அரசியலுக்குள்ளே வராரு. அரசியலுக்குள்ளே வரும்போது என்ன பண்ணுறாரு, சில தலைவர் போக முடியாத திருமணங்களுக்கெல்லாம் போகிறார். அப்போ அந்த ஒரு கட்சி தோழர்களுடைய இதையும் பார்க்குறாரு. அங்கே இவருடைய வருகையை வந்து அவளோட எதிர்பார்த்து கட்சி தோழர்கள் கொடுக்குற வரவேற்பு, அந்த அன்பு இது எல்லாத்தையும் பார்க்குறார். பார்த்துட்டு வராரு. அதில் வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பம் எங்கே ஏற்படுதுன்னா, உள்ளாட்சி தேர்தலில் வந்து பல இடங்களில் இன்றைக்கி வந்து மாமன்ற உறுப்பினர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கவுன்சிலர்கள், ஊராட்சி கவுன்சிலர், அந்தந்த பதவிகள் பல இடங்களில் வந்து தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி வந்து மறுமலர்ச்சி திமுககாரவங்க ஒரு அதிகார பதவிக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால், அது இவருடைய தீவிர முயற்சியும் தீவிரமான உழைப்பும் தான். அதுக்கு பிறகு வந்து கட்சியில் உட்கட்சி உறுப்பினர் சேர்க்கறது நடக்குது, உட்கட்சி தேர்தல் நடக்குது. உட்கட்சி தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் கொடியேற்று விழாக்கள் அறிவிச்சிருக்காங்க. என்ன 3 மாவட்டத்துக்கு ஏற்ற சொல்லியிருக்காங்க. நேற்றைக்கு முன்தினம் வந்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் போய் ஏற்றினேன். ஒரே நாளில் வந்து 85 கொடி மரத்தில் கொடி ஏற்றிருக்கேன். எங்கெங்கெல்லாம் கொடி இல்லாமல் இருந்ததோ அங்கெல்லாம் புது கொடி கம்பங்களை போட்டு 85 இடத்துல காலையில் 7:05க்கு தொடங்கி இரவு 8:30 மணி வரைக்கும் கொடி ஏற்றிருக்கேன். அப்போ வந்து கட்சி தோழர்கள் வந்து பழைய நிலைமைக்கு பழைய மாதிரி அந்த எழுச்சியோட உணர்ச்சியோடு வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னா துரை வைகோ அவர்களுடைய வருகைக்கு பிறகு தான். ஒரு 5 வருஷம் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தாங்க, இதாக இருந்தாங்க. இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் அங்கங்கே நம்ம ஆட்கள் நகர்மன்ற தலைவராக அது இது எல்லா பதவிக்கும் அப்படி அதிகார பதவிக்கு வந்தோடனே கொஞ்சம் வந்து ஒரு புது எழுச்சி வந்திருக்குது. அந்த எழுச்சிக்கு காரணம் வந்து துரை வைகோ தான். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்கள் இப்போது சமீப காலமாக பார்க்க முடியலையே, அவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் இப்போ நலமாக இருக்கிறாரா? அதாவது வந்து அவருக்கு ஒரு சின்ன விபத்து, தலைவருக்கு தோள்பட்டையில் ஒரு காயம், வலது பக்க தோள்பட்டையில். அதுக்காக ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்குது. ஓய்வில் இருக்கிறாரு. இப்போ நல்லா இருக்கிறார். 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பேசுனாங்க. 4ஆம் தேதி பொதுக்குழுக்கான எல்லா வேலையும் எப்படி போயிட்டுருக்குது நான் எதுன்னு விசாரித்தார். மண்டபத்தை பார்க்க வரணும் அப்படின்னாரு. இப்போ வேண்டான்னா ஒரு 3ஆம் தேதி போல் வந்து பாருங்கள் அப்படின்னு. நல்லா இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. அதாவது வந்து நான் வந்து அவரை மாதிரி ஒரு வீறு கொண்ட தலைவரும் கிடையாது. இன்னொரு 100 ஆண்டு கடந்தாலும் அப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியாது. அதனால் அவர் நல்லா இருக்கிறார், ஆரோக்கியமாக இருக்கிறாரு, திடகாத்திரமாக இருக்கிறாரு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் வந்து ஒரு அரசியல் போதி மரம். அரசியல் ஞானம் வேணுன்றவங்க அவர்கிட்ட போனால் எல்லா ஞானமும் கிடைக்கும். அந்த நிலைமையில் தான் இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.